நம்ம பார்க்க போகிறது CO2 கேஸ் லேசர். CO2 கேஸ் லேசர். CO2 கேஸ் லேசர் ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது ஒரு மாலிகுல் கேஸ் லேசர். மாலிகுல் CO2ல வந்து பார்த்தோன்னாக்கல ஆக்சுவலாக வந்து ஒரு கார்பன், இன்னொரு ஆக்சிஜன், இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன். ஸோ 2 ஆக்சிஜன் ஒரு கார்பன், இந்த மாதிரி மாலிகுல்ஸ் இதில் இருக்கும். 2 ஆக்சிஜனும் கார்பனும் சேர்ந்து அப்படி இருக்கும். இந்த கார்பன் ஆக்சிஜனுக்குள்ள வயப்ரேட்ஸ் நடக்கும். கார்பன் ஆக்சிஜனுக்குள்ள வயப்ரேட்ஸ் நடக்கும். ஸோ இந்த வயப்ரேட்ஸ் தான் என்ன பண்ணும், லேசர் எனர்ஜியை பண்ணும், எமிட் பண்ணும். ஸோ எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸோ இந்த வயப்ரேட் ஆகிறது வந்து பார்த்தோன்னாக்கல 3 மோட்ஸில் வயப்ரேட் ஆகும். ஒன்று சிமெட்ரிக், ஸ்ட்ரெச்சிங், mode. Another one bending mode. Second one, third one asymmetric. Stretching. ஸோ இந்த மாதிரியான 3 டைப்ஸில் CO2 மாலிகுல்ஸ் வந்து வயப்ரேட் ஆகும். சில சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கல, சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட் இது எப்படி நடக்கும் அப்படின்னாக்கல, ஆக்சுவலி இது கார்பன், இது ஆக்சிஜன். ஸோ இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னாக்கல, சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட் அப்படிங்கிறது இது ஆக்சிஸில் நடக்கும். இந்த சேம் ஆக்சிஸில் நடக்கும். கார்பன் அப்படியே ஸ்டேட்டிக்காக நிலையாக ஒரே இடத்துல இருக்கும். ஆக்சிஜன் மட்டும் வயப்ரேட் ஆகும். ஆக்சிஜன் வந்து எப்படி வயப்ரேட் ஆகும்னா, இதர் அதனுடைய கார்பனோட பக்கத்தில் மூவ் ஆகலாம், இல்லை தூரமாக போகலாம். ஒன்று ஆக்சிஜனுங்கிறது கார்பனோட பக்கத்தில் மூவ் ஆகி வரும். அப்படி இல்லை அப்படின்னாக்கல இங்கே இருக்கிற ஆக்சிஜன் தூரமாக மூவ் ஆகி போகும். ஸோ இந்த மாதிரி போய் போனது, இந்த மாதிரி வயப்ரேட் ஆனதுன்னா இதுக்கு பேர் சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இது எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கல, இப்போ இங்கே இருக்குது, ஒன்று பக்கத்தில் வரதா வச்சுக்கலாம். ஸோ பக்கத்தில் வருது அப்படின்னாக்கல இந்த மாதிரி பக்கத்தில் வந்திருக்கும், சரியா? ஸோ இதில் மூவ்மெண்ட் இப்படி இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து கார்பன் இங்கே இருக்குது, இங்கேருந்து ஆக்சிஜன் இந்த இடத்துக்கு வந்துடுச்சு, இங்கே இருக்கிற ஆக்சிஜன் இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி நடந்தால் இதை வந்து ஆக்சிஸ்லேயே நடக்கும். ஒன்று பக்கத்தில் மூவ் ஆகும், இல்லை தூரமாக மூவ் ஆகும். இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்னது, சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட் அப்படின்னு பேர். இது இந்த மாலிகுல்ஸ் CO2 மாலிகுல்ஸில் வயப்ரேட் ஆகிற ஃபர்ஸ்ட் டைப்பு. செகண்ட் டைப் வந்து பெண்டிங் மோடு. இந்த பெண்டிங் மோடு என்ன சொல்லுது அப்படின்னாக்கல, இதுவும் என்னது இந்த ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக வயப்ரேட் ஆகும். இது ஆக்சிஸில் மட்டும் வயப்ரேட் ஆகும். இந்த பெண்டிங் மோடு இந்த ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக வயப்ரேட் ஆகும். இப்போ இங்கே இருக்கிற கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னாக்கல, ஆக்சுவலாக வந்து இப்படி இருக்கும், சரியா? இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும் அப்படின்னாக்கல, கார்பன் கீழ் நோக்கி மூவ் ஆகும், சரியா? கார்பன் கீழ் நோக்கி மூவ் ஆகும். அப்போ கார்பன் இப்படி வந்துடும். ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கல, இங்கே கார்பன் கீழ் நோக்கி வந்தோம்னா ஆக்சிஜன் மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சிஜன் இங்கே இருந்திருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஆக்சிஜன் வந்து மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து ஆக்சிஜன் இந்த பக்கம் போக ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக வந்து பார்த்தோன்னாக்கல, இப்படிக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோம், இங்கே இருக்கிற கார்பன் இங்கே வந்துடுச்சு. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தோன்னாக்கல இந்த கார்பன் வந்து நீ டாட்டட் லைனாக போட்டுக்கலாம். இப்படி ஸோ ஃபைனலாக இது அப்படியே அட்டாச் பண்ணிடும். இந்த மாதிரி இருக்கும். இது டாட்டட் லைனில் இருந்தெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த பழைய பொசிஷன்ஸு. ஸோ இதில் பழைய பொசிஷன்ஸு. ஸோ இது வந்து ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக மூவ் ஆகும். இது
இது இப்படி போட்டுக்கலாம். இது இது தேவையில்லை. ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே போயினுக்குது, இது இங்கேருந்து போயினுக்குது, இது இங்கேருந்து வந்துக்குது. ஸோ ஆப்போசிட்டாக. ஸோ அதனால தான் இது பேர் பெண்டிங் மோட் அப்படின்னு மட்டும். இதில் வந்து ரெண்டுமே மூவ் ஆகும். கார்பனும் ஆக்சிஜனும் மூவ் ஆகும். இங்கே வந்து கார்பன் ஸ்டாட்டிக்காக இருக்கும், ஆக்சிஜன் மட்டும்தான் மூவ் ஆகும். அதுவும் ஆக்சிஸில். இங்கே வந்து பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலராக மூவ் ஆகும். இதில் ஆக்சிஜனும் மூவ் ஆகும், கார்பனும் மூவ் ஆகும். ஆக்சிஜனும் கார்பனும் ஆப்போசிட்டாக மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நடந்தால் இதுக்கு பேர் பெண்டிங் மோட் அப்படின்னு பேர். ஸோ இது வந்து ஆக்சிஸோட பெர்பெண்டிகுலரில் மூவ் ஆகும். ஆப்போசிட்னு சொல்றதால பெர்பெண்டிகுலரில் மூவ் ஆகுங்கிறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஆக்சிஸில் தான் நடக்கும். பட் வந்து என்ன பண்ணாக்கல ஆப்போசிட்டாக மூவ்மெண்ட் இருக்கும். இங்கேயும் ரெண்டும் வந்து மூவ் ஆகும். கார்பனும் மூவ் ஆகும், ஆக்சிஜனும் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது கார்பன், இது ஆக்சிஜன், இது ஆக்சிஜன், கார்பன், ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கல இதெல்லாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கல கார்பன் இப்போ இன் கேஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஆக்சிஜன் வந்து இது நோக்கி இந்த பக்கம் இந்த டைரக்ஷன் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். கார்பன் ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ் ஆகும். அவ்வளோதான் விஷயம். சரியா? ஸோ ஆக்சிஸ்லேயே நடக்கும். ஸோ சப்போஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கல இங்கே இருக்கிற ஆக்சிஜன் இங்கே மூவ் ஆகுதுன்னா இந்த ஆக்சிஜன் இங்கே மூவ் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் வந்து ஒரு டைரக்ஷன்லையும், கார்பன் இன்னொரு டைரக்ஷன்லையும், ஆப்போசிட்டான டைரக்ஷன்லையும், கார்பன் ஒரு டைரக்ஷன்லையும், ஆக்சிஜன் ஆப்போசிட்டான டைரக்ஷன்லையும் மூவ் ஆகுது அப்படின்னாக்கல இதுக்கு பேர் அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட் அப்படின்னு பேர். ஸோ அப்போ ஆக்சிஜன் இங்கே இருக்கு, ஆப்போசிட்டாக இந்த பக்கம் மூவ் ஆகிறதா வச்சுக்கலாம். இந்த பக்கம் மூவ் ஆகிறதா வச்சுக்கலாம். அப்போ ஆக்சிஜன் இங்கே வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்துடுச்சு. கார்பன் இங்கே இருக்கிற கார்பன் இப்படி ஆப்போசிட்டாக மூவ் ஆகிறதா வச்சுக்கலாம். ஸோ அதனால கார்பன் என்ன பண்ணும்? இப்படி போயிருக்கும். அப்போ இங்கே இருக்கிற ஆக்சிஜன் என்ன பண்ணியிருக்கணும்? இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கும். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இந்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்கும். ஸோ இது இந்த மாதிரி. சரியா? இது இப்படி மூவ் ஆயிருக்கும். பார்த்தா தெரியும் ஆக்சிஜனும் என்ன பண்ணிருக்கு? இங்கிருந்து இங்கே மூவ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிஜன் ஒரு பக்கமும், கார்பன் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்பன் வந்து இல்லை, இப்படி இங்கே இருக்கக்கூடிய கார்பன் வந்து இங்கே மூவ் ஆயிருக்கு. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில். ஸோ இதுவும் இது இந்த பக்கம் ஆயிருக்கு, இது இந்த பக்கம் ஆயிருக்கு. ஸோ இது இங்கே வந்ததுன்னா இதுவும் இங்கே தான் போயிருக்கும். அப்போ ஆக்சிஜன் மட்டும் ஒரு டைரக்ஷன், கார்பன் ஒரு டைரக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஆக்சிஸில் இருந்ததுன்னா இதுக்கு பேர் அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் இந்த மாதிரியான வைப்ரேட் நடக்கிறதுலாம் இந்த எனர்ஜி டிரான்ஸ்மிஷன்லாம் லேசர் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். எப்படி லேசர் எனர்ஜி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கல சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் மோட். ஸோ லேசர் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசி டிஸ்சார்ஜ் டியூப் நம்ம எடுத்துப்போம். டிசி டிஸ்சார்ஜ் டியூப் எடுத்துப்போம். ஸோ இது வந்து 5 மீட்டர் லாங் இருக்கும். 5 மீட்டர் லாங். இது வந்து 5 மீட்டர் லாங் இருக்கும். 2.5 சென்டிமீட்டர் டயமீட்டர். 5 மீட்டர் லாங், 2.5 சென்டிமீட்டர் டயமீட்டரில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து அட்டாச் பண்ணுவோம். கேஸை அட்டாச் பண்ணுவோம். ஸோ ஒன்றில் வந்து CO2, இன்னொன்றில் நைட்ரஜன், இன்னொன்றில் ஹீலியம். 3 கேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுவும் பார்ட்டிலி சூட்டபிள் பார்ட்டிலி ப்ரெஷரில் மிக்ஸ் பண்ணுவோம். இதில் வந்து NaCl கோட்டிங் போட்டிருப்போம். NaCl பிரிவிஸ்டர் கோட்டிங். இது வந்து பிளான் போலரைஸ்டு ஆக்ட் ஆகும். NaCl பிரிவிஸ்டர் விண்டோ.
இனிஷியல் பிரிவிஸ்டர் விண்டோ கோட்டிங் போட்டுருக்கோம். இதுதான் பிளான் போலரைஸ்டு ஆக்ட் ஆகும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேசர் எனர்ஜி நமக்கு எமிட் ஆகும். இங்கே 2 மிரர் யூஸ் பண்ணுவோம். ஒரு மிரர் வந்து M2 மிரர் கான்கேவ் மிரர், இது வந்து M1 கான்கேவ் மிரர். ஸோ இது வந்து ஃபுல்லி ரிஃப்ளெக்டிங். இந்த மிரர் வந்து ஃபுல்லி ரிஃப்ளெக்டட் மிரர், ஃபுல்லி ரிஃப்ளெக்டட். இது பார்ட்டிலி ரிஃப்ளெக்டட் மிரர், பார்ட்டிலி ரிஃப்ளெக்டட். கான்கேவ் மிரர், இது ரெண்டுமே கான்கேவ் மிரர். ஸோ M1 M2ங்கிறது கான்கேவ் மிரர். இங்கே இனிஷியல் பிரிவிஸ்டர் கோட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து டிசி பவர் சப்ளை வந்து அப்ளை பண்ணுவாங்க. டிசி பவர் சப்ளை வந்து அப்ளை பண்ணுவாங்க. டிசி பவர் சப்ளை. ஸோ இந்த மாதிரி இருக்கும். 5 மீட்டர் லாங்கு, 2.5 சென்டிமீட்டர் டிசி பவர் சப்ளை. இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னாக்கல CKN பட்டேல், இந்தியன் வால் அமெரிக்கன் சயின்டிஸ்ட். இந்தியன் பார்ன் அமெரிக்கன் சயின்டிஸ்ட். இந்தியாவில் பிறந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய CKN பட்டேல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் இதை ஃபஸ்ட்டாக இன்வென்ஷன் பண்ணார். ஸோ CO2 லேசரை. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது? டிஸ்சார்ஜ் பவர் சப்ளை வந்து அப்ளை பண்ணுவோம். இதுக்கு டிஸ்சார்ஜ் பவர் சப்ளை அப்ளை பண்ணுவோம். CO2 கேஸ் மாலிகுல்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்? CO2, நைட்ரஜன், ஹீலியம் மூணையும் பார்ட்டிலி சூட்டபிள் ப்ரெஷரில் வந்து எடுத்துப்போம். ஸோ மிக்சர் ஆன மாதிரி இதுக்கு டிசி பவர் சப்ளை அப்ளை பண்ணுவோம். டிசி பவர் சப்ளை அப்ளை பண்ணோடனே பவர் சப்ளையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணுவோம்? இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜனில் போயிட்டு கொலைட் ஆகும். பவர் சப்ளையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் போயிட்டு நைட்ரஜனில் கொலைட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன் வந்து லோயர் எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கும். லோயர் எனர்ஜி ஸ்டேட் ஆர் கிரவுண்ட் எனர்ஜி ஸ்டேட்டு. எலக்ட்ரான் வந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கும். ரெண்டும் கொலைட் ஆகும்போது நைட்ரஜன் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானில் இருக்கக்கூடிய ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டோட எனர்ஜி நைட்ரஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கல, ஸோ நைட்ரஜன் ஸோ இது வந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட் இருந்தால் ஸ்டாரு ப்ளஸ்ஸு எல்லாத்தில் போய் மோதும், எலக்ட்ரான் கூட போயிட்டு மோதும். சரியா? ஸோ அப்படிலாம் போட்டுக்கலாம். எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டு ப்ளஸ்ஸு நைட்ரஜன் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். மோதிரத்துக்கு முன்னாடி, மோதிரம் பின்னாடி வந்து பார்த்தோன்னாக்கல நைட்ரஜன் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிடும். ப்ளஸ்ஸு எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னாக்கல எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி ஸ்டேட், ஹையர் எனர்ஜி ஸ்டேட், நைட்ரஜன் கிரவுண்ட் ஸ்டேட். இங்கே நைட்ரஜன் ஹையர் ஸ்டேட், ஹையர் எனர்ஜி ஸ்டேட், நைட்ரஜன் எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட். இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் இங்கே நடக்கும். சரியா? இந்த இடத்துல ரியாக்ஷன் வந்து இங்கே இப்படி தான் நடக்கும். ஸோ இப்படி நடந்த உடனே அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னாக்கல நைட்ரஜனும் நைட்ரஜனும் கொலைட் ஆகும். கொலைட் ஆகும்போது எனர்ஜி வந்து நைட்ரஜனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த ரியாக்ஷன் தான் இது. ஸோ நைட்ரஜன் ஹையர் எனர்ஜி ஸ்டேட் ஆயிடுச்சு, எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட் ஆயிடுச்சு. அதனால் நைட்ரஜன் என்ன பண்ணுவோம்? ஹையர் எனர்ஜி ஸ்டேட் E5 எனர்ஜி ஸ்டேட் லெவலுக்கு போகும். இது ஒரு 4 லெவல் கேஸ் மாலிகுலர். சரியா? 4 லெவல் கேஸ் மாலிகுலர் லேசர். ஸோ இது வந்து என்ன நடக்கும் அப்படின்னாக்கல ஐரன் ஸ்டேட்டுக்கு போனாக்கல இந்த மாதிரி ஐரன் ஸ்டேட்டுக்கு போனாக்கல இங்கேருந்து E5 எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வந்துடும். E5 எனர்ஜி ஸ்டேட்டுக்கு இந்த மாதிரி வந்துடும். E5 எனர்ஜி ஸ்டேட்டுக்கு எது போகிறோம்? இந்த நைட்ரஜன் மேலே போயிடும். ஸோ இங்கே போன இந்த E5 எனர்ஜி ஸ்டேட்டு அப்ராக்ஸா என்னது? கார்பன் டை ஆக்சைடு லெவல். இது CO2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு லெவல். இந்த எனர்ஜி லெவலும் இதனுடைய நைட்ரஜன் போன எனர்ஜி லெவலும் அப்ராக்ஸா ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கேருந்து போனோடனே இந்த நைட்ரஜன் என்ன பண்ணோம்? இங்கே இருக்கக்கூடிய CO2 கூட கொலைட் ஆக ஆரம்பிக்கும்.
ஸோ CO2 கூட கொலைட் ஆகி அப்புறம் தான் என்ன பண்ணோம், பாப்புலேஷன் இன்வெர்ஷன் வந்து அச்சீவ் ஆகும். பாப்புலேஷன் இன்வெர்ஷன் அச்சீவ் ஆச்சுனாக்கல லேசர் எனர்ஜியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எலக்ட்ரான் கூட கொலைட் ஆகிட்டு நைட்ரஜன் மேலே போகுது. மேலே போனது அப்ராக்சிமேட்டாக என்னது ஈக்குவல் டு CO2 எனர்ஜி லெவல். இந்த CO2 எனர்ஜி லெவல் இதனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கல, ஸோ நைட்ரஜன் ஐரன் ஸ்டேட்டில் இருக்கும் ப்ளஸ் CO2 சரியா கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். இது ரியாக்ஷன் ஆச்சு, ரெண்டும் கொலைட் ஆச்சு அப்படின்னாக்கல CO2 என்ன பண்ணும், ஐரன் ஸ்டேட்டுக்கு போயிடும், நைட்ரஜன் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும் சரியா. ஸோ அப்போ நைட்ரஜன் ஹையர் ஸ்டேட், ஹையர் எனர்ஜி ஸ்டேட், CO2 கிரவுண்ட் ஸ்டேட், கிரவுண்ட் எனர்ஜி ஸ்டேட். அடுத்து இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கல என்னது CO2 ஹையர் எனர்ஜி ஸ்டேட், நைட்ரஜன் கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் இங்கே நடக்கும் சரியா. ஸோ இப்போ வந்து ஹைட்ரஜனும் இதுவும் கொலைட் ஆகும். கொலைட் ஆச்சுனாக்கல ஹைட்ரஜனும் நைட்ரஜனும் CO2 கொலைட் ஆகிட்டு என்ன பண்ணுவோம், CO2 எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிடும். CO2 எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போன உடனே பார்த்தினாக்கல பாப்புலேஷன் இன்வெர்ஷன் அப்போ தான் CO2 எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம், நிறைய ஆட்டம்ஸ் வந்து இங்கே ஸ்டோர் ஆகும், ஸ்டிமுலேட் ஆகிட்டு ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு என்ன பண்ணுவோம், இங்கே பாப்புலேஷன் இன்வெர்ஷன் அச்சீவ் ஆகும். பாப்புலேஷன் இன்வெர்ஷன் இங்கே தான் பாப்புலேஷன் இன்வெர்ஷன் அச்சீவ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கல இது வந்து ஒரு ரெசோனேட்டர் ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டு மிரரும் M1 M2 மிரர் ரெண்டும் ரெசோனேட்டர் ஆக்ட் ஆகும். இது பிளான் NaCl பிளான் ரெஜிஸ்டர்மெண்ட் ஆகும். இதில் தான் லேசர் எனர்ஜி எமிட் ஆகும். லேசர் எனர்ஜி எமிட் ஆகி இது வழியாக தான் வெளியே வரும் நமக்கு சரியா. எப்படி வெளியே வரும்னா இந்த ரெண்டு இந்த வழியும் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போர்ட் பேக். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கல ரெண்டு எனர்ஜி லெவலில் ட்ரான்சிஷன் பாப்புலேஷன் இன்வெர்ஷன் அச்சீவ் ஆகும். பாப்புலேஷன் இன்வெர்ஷன் அச்சீவ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், எனர்ஜி வந்து 2 லெவலில் எனர்ஜியை எமிட் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்தா E5, இது E5 லெவல், இது E4 எனர்ஜி லெவல், இது E5 to E3 எனர்ஜி லெவல். இங்கே 10.6 மைக்ரான் மீட்டர் பேண்டில் எனர்ஜி லேசர் எனர்ஜியை எமிட் பண்ணோம் வேவில். 9.6 மைக்ரான் மீட்டர் எனர்ஜியை E3ல எனர்ஜி எமிட் பண்ணோம். இங்கிருந்து ரெண்டு என்ன பண்ணோம், E2 எனர்ஜி லெவலுக்கு வரும். இது நான் ரேடியேட்டிவ் டிரான்ஸ்லேஷனாக இங்கே வரும். இங்கேயும் நான் ரேடியேட்டிவ் டிரான்ஸ்லேஷனாக E2லேருந்து E1 எனர்ஜி லெவலுக்கு இப்படியே வந்துடும். E1 எனர்ஜி லெவலுக்கு கீழே வந்துடும். ஸோ இப்படி தான் 4 லெவல் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபராக இது வெளியே டிரான்ஸ்லேட்டர் வெளியாகிட்டு எனர்ஜி லேசர் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் சரியா. ஸோ 2 எனர்ஜி லெவல், ஒன்று E5லேருந்து E4, இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கல 10.6 மைக்ரான் மீட்டர். இன்னொன்று E5லேருந்து E3, E5 to E3ல எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது 9.6 மைக்ரான் மீட்டரில் எனர்ஜியை வந்து எமிட் பண்ணும். ஸோ இந்த கேஸ் மாலிகுல் CO2 கேஸ் மாலிகுலர் வந்து இப்படி தான் ஆக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து பார்த்தினாக்கல என்ன பண்ணுவோம், நைட்ரஜன் வந்து என்ன பண்ணுவோம், எலக்ட்ரான் கூட கொலைட் ஆகும். கொலைட் ஆகிட்டு நைட்ரஜன் E5 மீன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு இருக்கக்கூடிய எனர்ஜி லெவலுக்கு ஈக்குவலாக அங்கே போகும். ஸோ இங்கே வந்து வந்தோடனே இது ரெண்டும் கொலைட் ஆக ஆரம்பிக்கும். இங்கே இது ரெண்டும் கொலைடு அண்டு டிரான்ஸ்ஃபர், கொலைடு அண்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகும். ஸ்டோரேஜ் ஆனோடனே இதுதான் நிறைய ஆட்டம் ஸ்டோரேஜ் ஆகும். இதுதான் பாப்புலேஷன் இன்வெர்ஷன் அப்படின்னு தெரியும் பேர். இந்த பாப்புலேஷன் இன்வெர்ஷன்னா N2 எனர்ஜி லெவலில் ஹையர் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதான் பாப்புலேஷன் இன்வெர்ஷன். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கல லேசர் எனர்ஜியை கன்ஃபார்மாக ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். ஸோ அது மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது E5லேருந்து E4க்கும் E5லேருந்து E3க்கும் எனர்ஜியை ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். ஸோ 4க்கு வரக்கூடியது 10.6 மைக்ரான் மீட்டர் வேவ் லென்த் உள்ள எனர்ஜி லேசர் எனர்ஜி வெளியே எமிட் பண்ணோம். இங்கே E5லேருந்து E3க்கு வருது 9.6 மைக்ரான் மீட்டர் எனர்ஜி லேசர் எனர்ஜி எமிட் பண்ணோம். ஸோ இந்த ரெண்டு டைப்பான எனர்ஜி எமிட் பண்ணிவிட்டு நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷனாக என்ன பண்ணோம், அப்படியே
E2 லெவலுக்கு வரும். மீண்டும் நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷனா E1 லெவலுக்கு வந்துட்டு மீண்டும் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த் பேக் ரிஃப்ளெக்ஷன் இங்கே நடக்கும். ஃபோர்த் பேக் ரிஃப்ளெக்ஷன் ஸ்டிமுலேட்ஸ்லாம் இங்கே தான் நடக்கும். சரியா? ஃபோர்த் பேக் ரிஃப்ளெக்ஷன்னா இதில் போயிட்டு லைட் அஞ்சு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மீண்டும் உள்ளே போகும். மீண்டும் உள்ளே போயிட்டு மீண்டும் ரிமைனிங் இருக்கிற ஆட்டத்தை ஐரன் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ண வைக்கும். மூவ் பண்ண வச்சுட்டு என்ன பண்ணோம்? ஃபோர்த் பேக் ரிஃப்ளெக்ஷனும் அண்டு ரிமைனிங் எனர்ஜியை ஆட்டம்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால அதுவும் என்ன பண்ணோம்? லேசர் எனர்ஜி எமிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே ஐரன் ஸ்டேட்டுக்கு வர ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இப்படி தான் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல் கேஸ் லேசர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ 3 டைப்ஸ். சரியா? ஸோ வயப்ரேஷன் 3 டைப்ஸ் ஆஃப் வயப்ரேஷன்ஸ் தான் ஆகிறதுனால தான் என்ன பண்ணோம்? கேஸ் வந்து எமிட் பண்ணோம். இது 4 லெவல் கேஸ் எனர்ஜி லேசர். 4 லெவல் கேஸ் எனர்ஜி லேசர் CKN பட்டேல் இந்தியன் பார்ன் அமெரிக்கன் சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ ரியாக்ஷன் நடக்கும். டிசி பவர் சப்ளை அப்ளை பண்ணோன்னே எலக்ட்ரான் கூட ரியாக்ஷன் நடக்கும். 2 டைப்பான ரியாக்ஷன். ஒன்று எலக்ட்ரான் நைட்ரஜன் கூட கொலைட் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான் நைட்ரஜன் கூட கொலைட் ஆகும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணோம்? நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு கூட கொலைட் ஆக ஆரம்பிக்கும். இந்த 2 ப்ராசஸ் வந்து எனர்ஜி வந்து இந்த மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மீண்டும் வரும். ஸோ இப்படி தான் CO2 கேஸ் லேசர் ஒர்க் ஆகும்.